الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العظيم. وقال تعالى أيضا: إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا ومرشدنا رسول الله صلى الله عليه وسلم: المصيبة بالنبي صلى الله عليه وسلم أعلم من كل مصيبة يصاب به المسلم بعده إلى يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகத்திற்கு பல்வேறு நபிமார்களை அனுப்பினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முதற்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் நிறைய நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்தில் பல லட்சம் பல கோடிக்கணக்கான மனித சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கினார். அதன் அடிப்படையில் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலும் இன்றளவிலும் பல லட்ச கோடி மனித சமுதாயம் நாடெங்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கயாமத்து வரையிலும் பல கோடி மக்கள் வருவார்கள், போவார்கள். இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற பொழுது அவன் வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற சவால்கள் ஏராளம், எதிர்கொள்கின்ற சோதனைகள் ஏராளம், அவன் எதிர்கொள்கின்ற மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள் ஏராளம். எந்த கோணங்களை எடுத்தாலும், எந்த பிரிவுகளை எடுத்தாலும் அல்லாஹ் நிறைய கொடுத்திருப்பார். ஒன்றை தவிர மனிதன் எவ்வளவு கொடுத்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான். ஒரு நலவு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் இன்னொரு நலவு வேணும் என்று தான் நினைப்பான். ஒரு பொருளாதாரம், ஒரு சொத்து, நம்ம பாணியில சொல்லணும்னா ஒரு அபார்ட்மெண்ட் அல்லாஹ் கொடுத்தாலும் கூட இன்னொரு அபார்ட்மெண்ட் கிடைக்குமா தான் யோசிப்போம். மனித இயல்பு.
வீட்டுல பல சவரன்கள் நகை இருந்தாலும் கூட என்கிட்ட இவ்வளவு இருக்குது போதும் என்ற அல் கனாஅத், போதும் என்ற மனோபாவம் யாருக்குமே கிடையாது. இன்னும் வேண்டும். அது பொருளாக இருந்தாலும் சரி, எந்த நலவுகளாக இருந்தாலும் அல்லாஹ் எதை கொடுக்கின்றாரோ அதற்கு மேல் ஒன்றை ஆசைப்படுவதுதான் மனித இயல்பு. எனவேதான் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, லா யம்லஉ பத்னுல் முஃமினி இல்ல துராப். ஒரு மனிதனுடைய வயிற்றை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது. கபூர்ல கொண்டு போய் வச்சு அந்த கபூர் மண்ணு அவனை தின்னும் போதுதான் எனக்கு போதும் என்று சொல்லுவான். வாழ்க்கையில் எந்த புறத்திலே என்ன தேவைகள், நலவுகள், பொருளாதாரம், பரக்கத்துகளை கொடுத்தாலும் கூட அவன் இன்னும் கேட்பான், இன்னும் கேட்பான், இன்னும் கேட்பான். ஏன்? போதும் என்ற மனப்பக்குவம் இன்று மனித சமுதாயத்திலே இருப்பது கிடையாது. நாம் விளங்க வேண்டும், எந்த சந்தோஷமும் ஒரு மனிதனுக்கு நிலையானது கிடையாது. அது பெற்றோரும் நிலை கிடையாது, பிள்ளைகளும் நிலை கிடையாது, ஒரு மனைவிக்கு கணவனும் நிலை கிடையாது, ஒரு கணவனுக்கு மனைவியும் நிலை கிடையாது. இப்படி எந்த புறத்திலே உலகத்தை பார்த்தாலும் உலகமே நிலையில்லை என்று சொல்லும் பொழுது உலகத்தில் கொடுத்த வஸ்துக்கள் எப்படி நிலையானதாக இருக்கும்? ஒரு நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற ஒன்று ஏதோ ஒரு காரணத்தினால் பறிக்கப்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பொருளாதாரம் கொடுத்திருக்கலாம், செல்வங்களோடு பொருட்களோடு ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பிடியிலே சிக்குள்ளும் பொழுது அல்லாஹ் அனைத்தையும் பிடுங்கி விடுவான். அப்போது கை செய்தப்பட்டு விடக்கூடாது. அந்த நேரத்துல போதும்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒருத்தன் கொஞ்சோண்டு வச்சிருக்கிறான், போயிடுச்சுன்னா கவலைப்பட மாட்டான். ஒருத்தன் நிறைய வச்சிருக்கிறான், அவன்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் போய்விட்டது என்றால் அவன் கவலையை அவனை மௌத்தாக்கி விடும். ஏன்? அவன் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேண்டும் என்று எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தான். ஒரு நேரத்தில் அல்லாஹ் அதை பறிக்கப்படும் பொழுது அவனுடைய அந்த ஒரு தாட், அந்த ஒரு காரியம், அந்த ஒரு பிடுங்குதல் என்பது அவன் உயிரையை பிடுங்கிவிடும் அளவுக்கு அவன் மனிதனுக்கு சிரமம் என்பது ஏற்படும். எதுவும் இவ்வுலகில் நிரந்தரம் கிடையாது. எதை கொடுத்தாலும் வேணும் என்று சொல்கின்ற மனிதன் சோதனைகளை கொடுக்கும் பொழுது மட்டும் இதைவிட பெரிய சோதனை அல்லாஹ் கொடு அப்படின்னு இந்த உலகத்துல யாரும் கேட்டது கிடையாது. ஆதம் நபியுடைய சமூகத்தில் இருந்து எடுத்து இன்றளவிலும் நம்மளவிலும் நம் சந்ததிகள் அளவிலும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு சோதனை, ஒரு சின்ன வலியை கொடுத்தாலும் கூட இதை விட ஒரு பெரிய வலியை தா என்று எந்த மனிதனும் கேட்க மாட்டான். அனைத்தையும் கேட்கின்ற ஒரு மனிதன், எந்த நலவுகள் கொடுத்தாலும் இன்னும் வேணும் என்று சொல்கின்ற ஒரு மனிதன், பொருளாதாரம் கிடைக்கும் பொழுது இன்னும் வேணும் என்று சொல்கின்ற மனிதன் நலவுகளை மட்டும் வேணும் என்கிறான். துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் வரும் பொழுது பதட்டம் அடைந்து விடுகிறான். இது மனித இயல்பு. ஒருத்தருக்கு பிசினஸ் ஒரு 100 ரூபாய் லாஸா போச்சு, யாராவது நினைப்பானா நாளைக்கு 1000 ரூபாய் போனா நல்லா இருக்கும், 100 ரூபாய் லாபம் வரட்டும், எல்லாம் பறக்கத்து கொடுத்தா போதும்னு நினைக்கிறது கிடையாது. நாளைக்கு வியாபாரத்துல 200 ரூபாய் கிடைச்சா வேணும், 300 ரூபாய் வேணும். இப்படி ஒன்றுக்கு மேல் ஒன்றுன்னு சொல்லி யோசித்து நலவுகளில் போகின்ற மனித இயல்பு சோதனைகளில் மட்டும் போவது கிடையாது. நாம் விளங்க வேண்டும், சோதனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தம். இன்னைக்கு சொந்த பந்தம் சொல்லுவாங்க. பெற்றோர் என்ற உறவாக இருக்கட்டும், பிள்ளைகள், மனைவி, மக்கள், எந்த உறவாக இருக்கட்டும், எந்த உறவு ரொம்ப பாண்டிங்கா, ரொம்ப ஒற்றுமையா இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஒரு மனிதனுக்கு சோதனை என்ற உறவு மட்டும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துத்தான் போய்கொண்டே இருக்கும். அந்த சோதனை வரவில்லை என்றால் அவன் இயல்பான மனிதனே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வந்தாங்க, ரலியல்லாஹு அன்ஹு. வந்துட்டு ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு பேச்சு உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அலா தஅலமுல் ஹும்மா, உனக்கு ஜொரனா என்ன தெரியுமா, கை கால் வலினா என்னன்னு தெரியுமா, அந்த காட்டரபிட்ட கேட்கும் பொழுது அந்த காட்டரபி சொன்னாப்புல, எனக்கு ஜொரனா என்னன்னு தெரியாது, எனக்கு பெயின் வலினா என்னன்னு தெரியாது என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் அழைச்சி சொன்னாங்க, யாராவது நரகவாதியை பார்க்கணும்னா இந்த நபரை பார்த்து கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ ஒருத்தனுக்கு சோதனையே வரவில்லை, துன்பங்களே வரவில்லை, துயரங்களே வரவில்லை என்றால் அவன் நினைத்து கொள்ள வேண்டும், அண்ணா நமக்கு ஏதோ குறை வச்சுட்டான். அப்ப சோதனைகளும் ஒரு மனிதனும் ஏறத்தாழ ஒன்றுபட்டதாகத்தான் இந்த உலகம் நடைமுறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சோதனைகள் இல்லாமல் எந்த மனிதனும் கிடையாது, எந்த சஹாபியும் கிடையாது, எந்த நபியும் கிடையாது. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சோதனை இல்லாமல் வாழவில்லையே. பல்வேறு பல சமயங்களில் நாயகமும் சோதனையில் சிக்குண்டுத்தான் இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். சோதனை எல்லாம் நமக்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறான். பெரிய மூதாதியர்களுக்கெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, அப்படி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சாதாரண ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற சோதனையை விட பல மடங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களுக்கு சோதனையை கொடுக்கின்றார். எந்த அளவுக்கு சோதனை? உலகில் வாழ்கிற மக்களுக்கு வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் வாழ்கின்ற சூழலில் சோதனை. ஏதாவது ஒரு சூழலில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளால் பெற்றோருக்கு, கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கணவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாழ்வாதாரத்தில் சோதனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நபிமார்களோ பிறப்பே சோதனையோடு தான் பிறந்தார்கள். நம்மெல்லாம் பிறப்பதற்கு முன்னால் சோதனையை கனவு கொண்டிருப்போமா? நம் பெற்றவர்கள் நினைத்திருப்பார்களா, என் குழந்தை பிறந்தால் இன்னென்ன சோதனைகள் எல்லாம் சிக்குண்டு தவிப்பான் என்று ஏதாவது ஒரு பெண்மணி கருவிலே இருக்கும் பொழுது நினைத்திருப்பார்களா, என் பிள்ளை இந்த சோதனைக்கு உரித்தவனாக இருப்பான் என்றால் அந்த குழந்தையை பெற்று கூட இருக்க மாட்டாள் என்ற தாயும். ஒவ்வொரு நபிமார்களுடைய பிறப்பை பார்க்கும் பொழுது சோதனை இல்லாமல் எந்த நபியும் பிறக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ம எல்லாம் சொல்கிறோம் அல்லவா, ஹலீலுல்லா. இதெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய பெயர் தொழுகையில் சொல்லாவிட்டால் தொழுகை கூடாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் அப்படின்னு அத்தஹியாத்துல ஓதுனாத்தா தொழுகை நமக்கு கூடும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்காத சோதனையா? வாழ்நாளில் சோதனைகள் பலது வந்தாலும் அதை சாதனையாக மாற்ற வேண்டும், அதை சரித்திரமாக ஆக்க வேண்டுமே தவிர சோதனையை கண்டு பயந்து ஒதுங்கி விடக்கூடாது, பதுங்கி விடக்கூடாது. சோதனையை எதிர்த்து சாதனையாக்குபவன் தான் உண்மையான முஃமின் என்றார்கள் அருமை நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தவன் நம்ரூது, கொடுங்கோல் ஆட்சி செய்தவன். அவனை போன்ற ஒரு கெட்டவன் யாராவது இருக்காங்களா அப்படி என்ற கேட்டகரியில ஃபர்ஸ்ட் நம்ரூது தான் இருப்பாப்புல. அவர் ஒரு கனவு கண்டார். வானத்திலிருந்து ஏதோ ஒரு பிள்ளை ஏதோ ஒன்றை இறங்குவதை போல் அந்த குழந்தை இறங்கியவுடன் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழித்து போய் விடுகிறது. கனவு கண்டவுடன் நம்ரூது முடித்துக் கொள்கிறார். அன்றிருந்த ஜோசியக்காரிடத்தில் போய் கேட்கின்றான் நம்ரூது, நான் இது போன்ற ஒரு கனவு கண்டேன், கனவுக்கு ஏதாவது விளக்கு இருக்கிறதா? அன்னைக்கு கண்ட கனவு தான் இன்னைக்கு வரையில என்னென்னமோ கனவு காண்றோம், என்னென்னமோ கனவு. இன்னைக்கு தூக்கத்துல வர கனவை விட முழிப்புல வர கனவு அதிகமா போச்சு. ஒருத்தட்ட ஒரு வாப்பா முட்டையை வாங்கி கொடுத்தாராம், வியாபாரம் பண்ணிட்டு வாங்க. இவன் 2 தெருவு போயிட்டு 3வது தெருவு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து சைக்கிள்ல முட்டையை கட்டி இருந்தது முன்னாடி உட்கார்ந்துட்டு இவரு தூங்கிட்டாப்புல. நல்ல தூக்கம். தூக்கத்துல கனவு காண்றான். முட்டையை வித்து கோழியை வாங்கி, கோழியை வித்து ஆட்டை வாங்கி, ஆட்டை வித்து மாட்டை வாங்கி, மாட்டை வித்து ஒட்டகத்தை வாங்கி, ஒட்டகத்தை வித்து ஊரிலேயே பெரிய பணக்காரன் ஆயிட்டு, அந்த ஊரிலேயே பெரிய பணக்காரனா இருக்க இவன் ஒரு அரசவையில அரசருடைய ஒரு பெண்ணை மனம் முடிச்சு திருமண வாழ்க்கை துவங்குகிறது. முதலிரவுக்கு அந்த பெண் வரும்பொழுது என் காலை அடுத்து இவன் சொல்ல, அந்த பெண்ணு சொன்னா, நான் யாரு தெரியுமா, என் தகப்பனார் யாரு தெரியுமா, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, நான் ஏன் உன் காலை அழுத்தணும் அப்படின்னு கேட்கும் பொழுது 2 பேருடைய வாதத்துல இந்த ஆளு, இந்த நபர் எட்டி அந்த பொண்ணை உதைக்கிறாரு. முடிச்சு பார்த்தா எதிரில இருந்த முட்டையெல்லாம் காலி, எதிரில இருந்த முட்டையெல்லாம் காலி. இப்படியும் இன்னைக்கு கனவுகளை கூட நினைவில் காணுபவர்கள் தான் அதிகம். கண்ணை மூடி நினைப்பது என்னமோ ஒரு பைக்ல போயிட்டு கார்ல போயிட்டு பிளைட்டை ஓட்டி பெரிய பணக்காரர் ஆகிற மாதிரி நிறைய கனவு காண்கிறார்கள். இது ஒரிஜினல் உண்மையான கனவு கிடையாது.
தூக்கத்திலே நம்மை மறந்து இருக்கும் பொழுது, அல்லாஹ் சிறு தூக்கத்தை கொடுத்து நம்மை மௌத்தாக்கிய பொழுது அல்லாவின் புறத்தில் இருந்து ஒரு கனவு ஏற்படும் தெரியுமா? அந்த கனவுக்கு விளக்கம் என்பது உலகம் துவங்கிய முதல் இன்று வரையிலும் கனவுகளும் இருக்கின்றது, கனவுக்கான விளக்கமும் இருக்கின்றது. கனவுக்கான ஹிஸ்டரி தான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு. விதவிதமா கனவு. அவன் சொல்ற கனவு வாழ்க்கையிலே இருக்காது. நான் இப்படியே போயிட்டு இருந்தேன், எனக்கு இப்படி இப்படி என்னென்னமோ நடந்துச்சு, அப்படி இப்படி நான் ஆயிட்ட மாதிரி கனவு கண்டு இதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு விளக்கம்லாம் எந்த ஹிஸ்டரியிலயும் கிடையாது. இன்னைக்கு காண்ற கனவு, நம்ரூது கனவு கண்டாரு, வானத்திலிருந்து யாரோ ஒருத்தர் இறக்குற மாதிரி வந்து இவருடைய அரசவை எல்லாம் அழிஞ்சு ஆட்சி அதிகாரம் அடக்கி ஒரு ஒதுக்குறாங்கன்னு ஒரு கனவு கண்ட உடனே ஒரு ஜோசியர் இடத்திலே போய் சொல்லும் பொழுது அந்த ஜோசியர் சொல்லுகின்றார், ஒரு குழந்தை உன்னுடைய வம்சத்தில், உன்னுடைய காந்தானில், உன்னுடைய பரம்பரையில் ஏதோ ஒரு வழியிலே ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது. அந்த குழந்தை பிறந்தால் உன் ஆட்சி அதிகாரத்தை அழித்து விடுவார். அந்த குழந்தை பிறந்தால் நம்ரூதுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் அழித்து விடுவார். சொன்ன உடனே அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? இவர் அரசர் இல்ல, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஜோசியக்காரர் சொன்னோன்னு நம்ரூது படையை அனுப்பி அந்த நேரத்துல பிறந்த 70,000 பிள்ளைகளை கொண்டுட்டான். 70,000 பிள்ளைகளை, சின்ன சின்ன குழந்தைகளை, பால் குடிக்கின்ற குழந்தைகளை கொண்டுட்டான். அது எந்த குழந்தையா இருக்குன்னு தெரியல. என் ஆட்சி அதிகாரத்தை அளிக்கும் அளவிற்கு ஏதாவது ஒரு குழந்தை இருக்குதா? எல்லாரையும் கொண்டுட்டான். கொண்டுட்டு போய் ஜோசியக்காரர்கிட்ட கேட்டா, இப்பத்திக்கு இந்த ஊர்ல எந்த குழந்தையும் இல்லை, என் ஆட்சி அதிகாரத்தை யார் அளிப்பார்? அப்போ அவர் சொன்னாரு, அந்த குழந்தை இன்னும் தாயினுடைய கருவறையிலே உண்டாகல, தாயினுடைய கருவறையிலே போய் சேரல. நம்ரூது நினைச்சான், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுன்னு அது நிகழும். ஆண்களை தனியாகவும் பெண்களை தனியாகவும் ஆக்கினான். எப்படி குழந்தை பிறகுது நானும் பார்க்கிறேன். நம்ரூது தனித்தனியா ஆக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தாயார் அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து எட்டி பாக்குறாங்க, அவர் கணவர் எங்கேயாவது இருக்காங்களான்னு சொல்லி. இந்த பெண்களுக்கு எட்டி பாக்குற பழக்கம் இருக்கு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய காலத்தில் இருந்துதான் ஆரம்பித்தது. என்ன நடந்தாலும் யாராவது வந்தாலும் உள்ள போயிடுவாங்க, அது யாருதான் பார்க்கலான்னு எட்டி பாக்குற பழக்கம் இன்று வரையிலும் பெண்களுக்கு இருக்கின்றது. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? நம்ரூது எப்ப ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக ஆக்கினானோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாய் கருவிலே சுமக்கிறார் என்ற செய்தியை உணர்ந்த பொழுது கணவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி எட்டி பார்க்கிறாள். அங்கிருந்து துவங்கியது எட்டி பார்க்கிற பழக்கம் பெண்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல உருவாயிட்டாங்க. இப்ப ஜோசியக்காரன் நம்ரூதுகிட்ட சொல்லிட்டா, உன்னை, உன் ஆட்சி, உன் அதிகாரத்தை அளிக்கின்ற குழந்தை ஒரு பெண்ணுடைய வயிற்றில் உருவாகிவிட்டால் பார்த்து உஷாரா சூதானமா இருந்துக்கும். பொதுவா கர்ப்பிணி பெண்கள் மாதம் ஆக ஆக வயிறு பெருசாகி கொண்டே இருக்கும். நம்ரூது பாக்குறா, பார்த்துக்கலாம், எல்லா பெண்களும் என் கஸ்டடியில தான். யாருக்கு வயிறு பெருசாகுதோ அவர் என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு சோதனையும் சாதனையாக்கி காட்டினான். எல்லாம் குழந்தைகளுக்கும் பெரிதாகுகின்ற வயிறு 9 மாதம் ஆகியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாயாருடைய வயிறு 1 இன்ச்சு கூட பெருசாகும். ஒரே 1 இன்ச்சு கூட ஒரு குழந்தையை சுமக்கின்ற அடையாளமாக இருக்கின்ற வயிறு பெரிதாகக்கூடிய அந்த தன்மையும் அல்லாஹ் இல்லாமல் ஒரு குழந்தையை தாயினுடைய கருவறையிலே வளர்த்தான் என்றால் சோதனையை கொடுக்கின்ற ரப்புல் ஆலமீன் அதற்கான தீர்வுகளையும் அவன் புறத்திலே இருந்து ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே சோதனையோடு தான் பெற்றெடுத்தார். ஒரு வழியா குழந்தை பிறக்குது. கொஞ்ச காலகட்டம் வர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதை எதிர்த்து பேசுகின்ற அந்த தருணம் ஏற்பட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பல நாட்களாக எரிய வைத்திருந்த நெருப்பு கங்கிலே, நெருப்பு குவளையிலே ஒரு பெரிய நெருப்பு குவியலை குவித்து ரொம்ப நாட்கள் எரிய வைத்த நெருப்பு போட்டா பொசுங்கி போயிடும் அளவுக்கு இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம கூப்பிட்டு நம்ரூது கேட்கிறார், அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் அல்லாஹ்வுடைய நபி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ரூது தூக்கி அந்த நெருப்பு கங்கிலே போடும் பொழுது
ஒரு மேல் மலையில் இருந்து ஒரு பள்ளத்தில கீழே தூக்கி போடும்போது அவர் யாராவது தடுக்க முடியுமா? சோதனை. இது போன்ற சோதனைகளை யாராவது சந்தித்து இருப்பார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடும் பொழுது ஜிப்ரீல் வந்து கேட்டாங்க, இப்ராஹிமே ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, உங்களை நான் காப்பாத்துறேன், என்னை காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த நெருப்பு குவியலை அப்படியே அழித்து விட்டு உங்களை என் ரெக்கைகளால் நான் காப்பாத்துகிறேன் என்று ஜிப்ரீல் வந்து சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்ரூது என்னை தூக்கி போடுறான்னு உனக்கு தெரியும் போது என்னை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமா தெரியாது? நம்ரூத் என்ன தூக்கி போடுறான், நெருப்பு கங்க. இது எப்ப பேசுறாங்க? அந்த மலையில இருந்து அந்த நெருப்புல வந்து விழுவறதுக்கு நடுவுல ரெண்டு பேருக்கு உள்ள கான்வர்சேஷன், உரையாடல். ஜிப்ரீலும் இப்ராஹிமும் பேசிக் கொள்கிறார்கள். தூக்கி போட தெரிஞ்ச ரப்புல் ஆலமீன் நம்ரூது தூக்கி போடுறான். இந்த செய்தி ரப்புல் ஆலமீனுக்கு தெரியல. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், என் ரப்பு எனக்கு போதும், என் ரப்பு காப்பாத்துவான்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த நொடிதான் ரப்பு கட்டளையிட்டான் ஜிப்ரீலுக்கு, என் இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வை நீ காப்பாற்றி விடு என்பதாக. அப்ப எந்த சோதனையை கொடுத்தாலும் அதற்கான தேர்வு அல்லாஹ்விடத்தில் மட்டும் தான் இருக்கின்றது. நாம் எல்லாம் இந்த சின்ன சின்ன பதட்டங்களும் ஏமாற்றங்களும் சோதனைகளும் ஏற்படும் பொழுது ஒரு நபரிடத்திலே போய் கையை ஏந்துகிறோமே, இந்த நபரை சார்ந்து இருக்கிறோமே, அவர்கள் எல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும், சோதனையை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதற்கான தீர்வும் அவனிடத்தில் தான் இருக்கின்றது. கல்பு முழுக்க தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் நம்பி ஒருத்தர் அதற்கான தீர்வு தேடினால் அல்லாஹ்வே தீர்த்து வைக்கிறான். சோதனைகளையும் சாதனையாக மாற்றினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கொடுத்த வெகுமதி என்ன? தொழுகையில இப்ராஹிம் என்ற பெயர் சொல்லவில்லை என்றால் தொழுகை கூடாது. சின்ன சின்ன சோதனைகளை பார்த்து பயப்படுகின்ற மனித சமுதாயம் நபிமார்களுடைய பிறப்பை சோதனையாகத்தான் இருந்தது. அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா ஃபிரௌன் இருக்கும் பொழுது ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்து கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அந்த மூசாவை எடுத்து வளர்க்கின்ற பாக்கியத்தையும் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டிருந்த தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அல்லாஹ் கட்டளையிட்டான், இந்த குழந்தையை நைல் நதியில் போட்டுவிடு, இந்த குழந்தையை நைல் நதியில் போட்டுவிடு. எந்த தாயாவது எந்த தந்தையாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எடுத்து போய் நதியில போடுவாங்களா? அல்லாஹ் சொல்லிட்டான்னு போட்டாங்க. ஏன்? எந்த குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தையை ஃபிரௌன் கொன்னுடுவான். நைல் நதியில தூக்கி போடு. பெரும் சோதனை. நைல் நதியில் போய் ஓடையாக ஃபிரௌனுடைய வீட்டுக்கிட்ட போகின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசியா அம்மா பார்த்த உடனே குழந்தையை தூக்கி அப்படி முத்தமிடுறாங்க. பொதுவாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை பார்க்கும் பொழுது ஒரு விதமான அன்பு ஏற்படும். இல்ல, அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். ஆசியா அம்மா குழந்தை இல்லாதவர்கள். மூசாவை பார்த்தவுடன் தூக்கி கட்டி அணைத்து தன் கணவன் ஃபிரௌன் இடத்திலே சொல்கின்றார், இந்த குழந்தையை நம்ம வளர்த்துக்கலாமே. ஃபிரௌன் நினைக்கிறான், உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளுக்குள்ளேயும் நான் கொண்டுட்டு வரேன், இந்த குழந்தையை வளர்த்துக்கலாம்னு சொல்றியா? இதுல ஒரு விஷயத்த விளங்கணும். உலகத்துக்கே தாதாவா இருந்தாலும் வீட்டுக்கு மனைவிதான் ராணி. அந்த அம்மா சொல்றதுதான் எல்லாருமே கேட்கணும். உலகமே ஃபிரௌனை பார்த்து பயப்படுகின்றது. எந்த குழந்தை பிறந்தாலும் கொன்று குவித்து விடுவான் ஃபிரௌன். ஒரு மனைவி ஆசியா அம்மா எடுத்து இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன் என்று சொல்லும் பொழுது பாய்க்கு ஒன்னும் பேச முடியல. ஃபிரௌன் வளர்த்துட்டு போ. 2 வயசு ஆகுது ஃபிரௌன் வளர்ப்புல. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 வயசு ஆகுது. 2 வயசு ஆகும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கையால ஃபிரௌனை ஒரே ஒரு குத்து, சும்மா விளையாட்டு குழந்தைலாம் குத்து தெரியுமா, குத்தும் பொழுது ஃபிரௌனுடைய 2 பல்லு காலி. ஃபிரௌன் நினைச்சான், இந்த குழந்தைதான் நம்ம அழிக்க போகுது, இந்த ஆம்பளை பிள்ளை, வேற எந்த குழந்தையும் கிடையாது, என் ஆட்சி அதிகாரம் என்னை அழிக்கின்ற குழந்தை இதுதான், இந்த குழந்தையை இப்பயே கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த குழந்தையை இன்னைக்கு காலி பண்ணணும். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமை இன்னைக்கு எப்படியாவது கொன்று குவித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் போய் நிற்கும் பொழுது ஆசியா அம்மா சொன்னாராம், இது பச்சை குழந்தை, ஒண்ணுமே தெரியாது, அப்படியெல்லாம் சொல்லாத, இந்த குழந்தைதான் வளர்ந்து என்ன கொள்ளுவா, உஷாரா இருந்துக்கோ. இல்ல, இது குழந்தைதான், நிரூபிப்போமே. ரோஜா பூவையும் நெருப்பு கங்கையும் பக்கத்துல வச்சு குழந்தைய போய் எடுன்னு சொன்னா ரொம்ப பிரைட்டா எது இருக்கும் அதுதான் போய் எடுக்கும். குழந்தை எதை எடுக்கும்? நெருப்பு தான் போய் எடுக்கும். பார்வைக்கு அதுதான் அழகா தெரியும், குழந்தையுடைய பார்வைக்கு.
ஆனா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும் பொழுது அப்பயே அறிவாற்றலை அல்லாஹ் அதிகமா கொடுத்தனால போய் ரோஜா பூ எடுக்க போனாங்க. போய் எடுத்திருந்தானா ஃபிரௌன் அப்பயே கொன்று விடுவார். ஜிப்ரைல் வந்து அவர்களை திருப்பி விட்டார்கள். யார? மூசாவை திருப்பி விட்டவுடன் அந்த நெருப்பு கங்கை எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயில வச்சு கடிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்கு வாய் கொண்டவங்க. கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவாங்க. என் வார்த்தை மற்றவர்களுக்கு புரிவதை போல எனக்கு ஆக்கி கொடுன்னு சொல்லி. ஏன்னா அந்த நெருப்பை கடிச்சதுனால அவர்களுக்கு பேச்சாற்றலும் குறைந்து விட்டது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மூசாவை ஃபிரௌன் இடத்தில இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னென்னலாம் சோதனை கொடுத்தானோ அதிலிருந்து சாதனையாக மாற்றினான். நம்ருதிடத்திலே இருந்து எப்படி இப்ராஹிமை காப்பாற்றினானோ மூசாவிடத்திலே ஃபிரௌனிடத்திலே இருந்து மூசாவையும் அல்லாஹ் காப்பாற்றினான். எல்லாம் நபிமார்களுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிறைய சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தார். நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூகத்தில் வாழ்கின்ற எந்த மனிதராக இருந்தாலும் நான் ஒரே ஒரு சோதனையற்று வாழ்கிறேன் என்று கிடையாது. என்ன சோதனை வந்தாலும் ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். ஏதாவது ஒரு சோதனை வருதா போய் 2 ரக்காத் அல்லாஹ்ட்ட தொழுவு, அல்லாஹ்ட்ட கேள், அல்லாஹ் கொடுத்துருவான். உன் குடும்பத்தில் சோதனையா, இஸ்தஈன் பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அல்லாஹ்ட்ட போய் கேள், அல்லாஹ் கொடுத்துருவான். உன் வியாபாரத்தில் பிரச்சனையா, நஷ்டமா போச்சா, லாபம் இல்லையா, அல்லாஹ்ட்ட போய் தொழுது கேள், அல்லாஹ் கொடுத்துருவான். ஏதாவது ஒரு சோதனை உங்ககிட்ட வருதா, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஏதாவது ஒரு சோதனை உனக்கு வந்துச்சுன்னு சொன்னா, வியாபாரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, எந்த சோதனைகள் வந்தாலும் துஆ ஓது என்று சொன்னார்கள். யாரு? அல்லாஹ் சொல்கிறான், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹ் ஓதுன்னு சொல்ற நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன எடுத்துட்டோம்? மவுத்து என்ற செய்தியை கேட்டா இன்னா லில்லாஹ் கிடையாது. ஏதாவது ஒரு துன்பமான ஒரு செய்தி, ஏதாவது ஒரு லாபத்துல நஷ்டமா போச்சு, அல்லது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, அட காலில் முள் குத்துனாலும் கூட, கரண்ட் இருக்குது, திடீர்னு கரண்ட் போச்சுன்னா கூட இன்னா லில்லாஹ் சொல்லுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அதையும் இன்று யாரும் பயன்படுத்துவது கிடையாது. சோதனை வந்தால் திடுக்கிட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் சோதனையை கொடுப்பதற்கும் ஒரு காரணம் சொல்கிறான். இந்த சமூகத்திற்கு நான் நிறைய நியமத்துகள், அருட்கொடைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னிடத்தில் யாரும் கேட்பதே கிடையாது. துவா கேட்கணும்னு மனசே வர்றது கிடையாது. எதுவரை அடுத்த முசீபத்து வர வரையும் அல்லாட்ட கேட்கறது கிடையாது. ஏதாவது ஒரு தேவையா அல்லாட்ட கேட்கிறான், உட்கார்ந்து கேட்கிறான், படுத்துட்டு கேட்கிறான், எப்படியோ கேட்கிறான், தேவை வேணும்னு சொல்லி அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றி விட்டால் அதோடு துவா கேட்பதே கிடையாது. எதுவரை அடுத்த தேவை ஏற்படும் வரையிலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதே கிடையாது. அல்லாஹ் சோதனையும் கூட நமக்கு சாதனையாகத்தான் ஆக்குகிறான். ஒரு சோதனை வரும் பொழுதுதான் என் அடியான் அல்லாஹ்வின் பக்கம் எப்படி இருக்கிறான், ஒரு அடியான் என்னிடத்திலே கையேந்துகிறானா இல்லையா, ஒரு அடியான் என்னை நம்புகிறானா இல்லையா, இதையெல்லாம் சோதனையை கொடுக்கும் பொழுதுதான் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய விஷயத்தை விளங்குகிறான் என்றால் சோதனைகளை நாம் சாதனையாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சோதனைகள் அனைவருக்குமே உரித்தானது என்பதை நிரூபிப்பதற்கு தான் தன்னுடைய ஹபீபு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு இன்னலை கொடுத்தான். தாயிஃப் நகரத்திற்கு போகும்போது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? கல்லடிப்பட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லடிப்பட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போக வேண்டும் என்பதற்காக மதீனாவாசிகள் எல்லாம் வரவேற்பதற்காக ஆர்வமாக இருக்கிறார்கள். மக்காவாசிகள் இங்கிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விடக் கூடாது என்ற சோதனையை கொடுத்தார்கள். எங்கெல்லாம் சோதனைகள் இருக்கின்றதும் பக்கத்திலே அதற்கான தீர்வையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதை சாதனையாக நாம் தான் ஆக்க வேண்டும். சோதனையை கண்டு பயந்து விடக்கூடாது. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? அல் முசீபத்து பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலமு மின் குல்லி முசீபா. எல்லாம் சோதனையை விடவும் ஆக பெரிய சோதனை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு கியாமத் வரையிலும் வரக்கூடிய எல்லா மனிதனுக்கும் மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? ரஹபத்தின் நுபுவத், நாயகம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற சோதனையை விட இந்த உலகத்தில் பெரிய சோதனை என்ன இருக்கின்றது? ரஹபத்தின் நுபுவா, நமக்காக வேண்டி, நம்முடைய சமூகத்திற்காக வேண்டி
தன் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய குர்ஆனாகவும் வாழ்ந்த அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்து விட்டார்களே, இதை விட ஒரு பெரிய சோதனை இந்த உலகத்துல இருக்குமா? ஒரு தந்தை ஒரு தாய் மௌத்தாகுவதை விடவும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவு என்பது நமக்கு துக்கமானது என்றால், ஸஹபத்தின் நுபுவா நாயகம் மறைத்து விட்டார்கள் என்ற செய்தியை விட சோகமான சோதனையான பெரிய சோதனை ஏதாவது இருக்கின்றதா? இரண்டாவது, ஜிப்ரீலுடைய நடமாட்டம் என்று கிடையாது. நாயகம் இருக்கும் வரைதான் வகை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாயகத்திடத்திலே வருவார்கள். எப்போது நாயகம் மறைத்து விட்டார்களோ, ஜிப்ரீலுடைய நடமாற்றமும் இவ்வுலகத்தில் இல்லை என்றால், இவ்வுலகத்திற்கு இக்காலகட்டத்திலே மிகப்பெரிய சோதனை என்னவென்றால், தவிர்க்க முடியாத சோதனை என்னவென்றால், தீர்க்க முடியாத சோதனை என்னவென்றால், நம்முடைய நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி தான் ஒவ்வொரு முஃமின்களுக்கும் துக்கமான செய்தி. அல்லாஹ் எந்த சோதனையை கொடுத்தாலும் தீர்வையும் கொடுத்து விடுவான். அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்தானா ஃபஃபிர்ரு இலல்லாஹ், விரண்டு ஓடி அல்லாஹ் கிட்ட போய் உட்கார்ந்து கேட்டோம்னா அல்லாஹ் அதற்கான தீர்வை கொடுத்துருவான். இன்னைக்கு அங்க இங்க பக்கத்துல அங்க இங்க போனா ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிற நாம், அல்லாஹ் தீர்வு கொடுப்பான் என்ற எண்ணங்கள் வருவது கிடையாது. நம் உள்ளங்களை அல்லாஹ் மாற்ற வேண்டும். சோதனைகள் வரும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் கைகளும் அல்லாஹ்விடத்திலே ஏந்த வேண்டும். நம் ஏந்திய கைகளை அல்லாஹ் வெறும் கையாக ஆக்க மாட்டான். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், சோதனை என்பது ஆதம் நபி முதற்கொண்டு நம் வரையிலும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால், சோதனைகள் நம் வாழ்க்கையின் படிப்பினைகளாக இருக்கின்றது, நம் வாழ்க்கையின் சாதனைகளாக இருக்கின்றது. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே பறைசாட்டி விட்டு அல்லாஹ் தீர்வு கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு தொழுது 2 ரக்காத்து நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோம் சொன்னா அல்லாஹ் நிச்சயம் தீர்வு கொடுத்து விடுவான். வல்ல ரஹ்மான் நம்மை சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை, சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற பாக்கியத்தையும், அல்லாஹ்வே அந்த சோதனைகளுக்கு தீர்வு கொடுக்கின்ற நல்ல நசீபையும் ஏற்படுத்தி தர வேண்டும். இவ்வுலகத்தில் அல்லாஹ் என்னென்ன சோதனைகளை கொடுத்தாலும் அனைத்தையும் மன்னித்து, நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை பரிபூர்ணமான முஃமின்களாக சுவனத்திலே நாயகத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே வலம் வருகின்ற பாக்கியத்தை தருவானாக. நம் துவா கேட்க வேண்டும். யாரும் எனக்கு சொர்க்கத்தை கொடுலாம் துவா கேட்க கூடாது. கேட்கறது பெருசா கேட்கணும். யார்கிட்ட கேட்கிறோம்? உலகத்துல லாமானிய லிமாத்தை அவன் கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் தடுப்பவர் யாரும் கிடையாது. அது போன்ற ஒரு நபரிடத்திலே கேட்கும் பொழுது, சுவனம் இல்லையா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எனக்கு கொடு, சுவனத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எனக்கு கொடு என்று அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ்ட்ட கேட்டு பெறுகின்ற நல்லவர்களாக, நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சோதனையில் சிக்குண்ட சமயத்தில் அல்லாஹ்விடத்திலே தொழுது அழுது பெற்றுக் கொள்கின்ற பாக்கியத்தை தருவானாக. சோதனைகள் வருகின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். அல்லாஹ் நம் கைகளை வெறுங்கையாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் நம் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவான். நம் எல்லாருடைய சோதனையும் சாதனையாக மாற்றி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.